சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். தன்னை சிறுக சிறுக வளர்த்து கொண்ட இயக்குனர் இவர் இந்திய சினிமாவில் மைனா என்று திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் வெற்றி கொடுத்தவர். குரங்கணி மலைப்பகுதியிலிருந்து காடும் மலையும் பார்க்க பரவசமூட்டும் பசுமை கலைஞனாக பலரின் பார்வையையும் செலுத்துவதற்கு பாதம் பதிக்காத பல இடங்களை இயற்கையின் விடிவுகளை எழுத்தாக்கி திரையில் மிரள வைத்த காட்டு யானைகளின் கூட்டு பலம் இவர். அசுர பலம் கொண்ட கும்கியையும் நம் குடும்ப நண்பராக்கியவர். பெண் குழந்தைகள் நீதி கேட்டு செம்பியாக இதயம் தைத்து சொன்ன இயற்கையின் பெரும் ரசிகன் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இருவரும் சேர்ந்து இப்போது கதை நாயகன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். உலகை பார்த்து வளர்ந்த இன்று உலகமே பார்க்க வளர்ந்து நின்ற விஜய் ஸ்ரீ ஹரி அவர்களை உங்கள் முன் பெரும் கரகோஷங்களுடன் வரவேற்கிறோம். Okay, sir. இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமாக காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் ராஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியாக மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது 12th அப்போது ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மெல்லினம் ஸ்கூல் போய் அந்த பிரின்சிபாலை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன் நான், அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தார். வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு. வெரி பில்லியன் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிறாரு அப்படின்னு.
நான் சொன்னேன், அதில்ப்பா அதுதான் டீச்சரே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மறுக்க காரணம் என்ன அப்படி கேட்டேன். அவன் பாருங்கள் என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே அவனை லீடர் ஆக்குனாங்க. அடுத்த ஆண்டே ஒரு 12th முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசினாங்க. என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில், எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படிங்கும்போது, நான் லைலா காலேஜில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு. சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஸ்ரீகிரி வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன். அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா? ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன்விச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை டைரக்ஷன் பண்ணணும், நல்ல டைரக்டராக பார்த்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. அப்படின்னா யாரும் சொல்லு, நான் வேணால் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினால தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டார். சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இயக்குநர்கள்ட்டெல்லாம் 10 பேர், 15 பேர், 20 பேர் உதவியாளராக இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன், நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல, அவங்க அப்பா கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கருத்தை சொல்லணும். நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அது அவர்கிட்ட கேட்பேன், அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன், ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஜய், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை பார்க்கணும். ஓகே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே வந்து ஸ்ரீகிரியை ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன தாத்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை பார்க்கணுன்றீங்க, நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்தோன்னே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார். என்ன விஜய், சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளோ பெரிய பையனாக இருக்கார், என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்தலை, நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டார், உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், நான் வந்து அங்கிள் நான் வந்து ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுறேன்னு சொன்னோன்னே, அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல கதையாக பார்த்து, நல்ல ப்ரொடியூசராக பார்த்து, நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் வந்து பெருசாக பண்ணுங்கள்
அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு சாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர். அவர் படத்தில் என்ன நடிச்சிருக்காரு. அவரை சந்தித்து இவர் பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அதை இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரபு சாலம்னா வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அப்போ என்ன கதை என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும். ஓஹோ, படத்தில் சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? கதை எனக்கு முழுசாக தெரியாது சார். இன்னும் சரியாக 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, இணையதள, வலைத்தள நண்பர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய மைனா திரைப்படத்திலேருந்து நீங்கள் தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய விமர்சனங்களும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நகர்த்திட்டு போகுது. ரொம்ப நன்றி பத்திரிகை, ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் கம்மியாக இருக்குது. என்னோடய டீமை முதல்ல நான் மேலே ஏற்றிடணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீஹரி, தேஜு, என்னோடய ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல், சஞ்சய், வாங்க எல்லாம் வாங்க. யார் இன்னும் ஆர்டிஸ்ட், மனு, சின்ன குட்டி சின்ன வாங்க. மனு எங்க, எடிட்டர் தாஸ், ஷபீர் டிசைனர், இதற்காக அவ்வளோ உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்களாம் வரத்துக்குள்ளே என்னோட நன்றி உரையை முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறையா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க, இன்னொரு பறவை, பட்சி, சிங்கம், புலி அப்படிலாம். அப்படி கிடையாது. குழந்தைகள் ஒரு பெரிய உலகம். இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜுராசிக் பார்க்லேருந்து, அவெஞ்சர்ஸ்லேருந்து, ஸ்பைடர்மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு, ஒரு பெரிய ட்ரேடு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் அவங்களோட பார்வை இருக்கும். எனக்கு அந்த ஒரு வில் அண்ட் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிக்கை கொடுக்குறப்ப கேட்டார், என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் சொன்னேன், சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னுவீங்க. ஆனால் சிங்கத்தை நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தே நோ லைன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேறு வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தவன் தான். என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன், அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து, டாக்டர் சிவாகோலேருந்து, என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்ட்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வில்லியம் வைலர்லேருந்து, செசிலி பி டிமெலிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையில் வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு. அதை யார் பண்ண முடியுன்றப்ப எனக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது சார்கிட்ட நான் கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். நான் ஃபோன்லேயே கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன்ஸ் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை அதை லிசன் பண்ணி, இது எந்த இடத்துக்கு இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வாங்க, மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இன்றைக்கி ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல இஸ் எ டாப்பர் ஞானவேல் சார். அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி இதை குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில் அண்ட் விஷ் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம். இதை இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும், இது எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும்.
இதை வந்து இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும். அதனால தான் ஒரு சின்ன நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்ன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜா மைதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். சார் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அகெயின் ஹி ஹஸ் கம் பேக், உள்ளார வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. ரோஜா கம்பைன்ஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ். ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இது மாறப்போகுது. அதுக்கான மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் என் கூட அவர் நான் அநேகமாக நிறைய வறுத்தெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை, ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மொரீஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம். ஆனால் ஒன்று கிடச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மெமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி ஒரு தைரியமாக, அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்கள் பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனால் வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கே அந்த ட்ரெயினர் விடலை. ஏன்னா இவரோட ஸ்மெல்லை அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைடு. அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொன்று, வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடித்தா 1000 அடி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபிள். நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ், அது வந்து சின்ன வயசில் பழகினா அது பதிய வச்சுக்கோன்றதுக்கான ஹிஸ்ட்ரி R&D ஒர்க்லாம் எடுத்தோம். அப்படி ஒரு கதையை தான் இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம். ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்க கொகையில் போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வித் ப்ரேயர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பெருசாகிடுவாங்க. இல்லை சும்மா. ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் அந்த கிளிஃபில் குதிக்கிறத பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான். நான் ஒன்றுமே சொல்ல, சார் நான் போய் குதிப்பா அப்படின்னு டக்குன்னு உடனே பண்ணாப்புல. இட் வாஸ் அரௌண்ட் 80 to 90 feet. டக்குன்னு உடனே செய்யணும். இவன் தான் ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும்ல. அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு, ஒபீடியன்ட்டு, ரொம்ப ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு விஜய். அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரைபல் கேர்ள் அந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய், ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்ருக்காங்க. எடிட்டர்லேருந்து எல்லாமே. எப்போதுமே என்னுடைய வித்தவுட் எ குட் மியூசிக் யூ கான் சே டெல் அ ஷோ அ குட் ஃபிலிம். அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறவன். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னுடைய ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலாக நிற்க வருது இமான் அவர்களுடைய இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக்கல் ஜேர்னி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேலே வரப்போகுது. ஆஃப்டர் லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாவற்றையும் விட எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறைய. எல்லாவற்றை விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர். அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணிட்டு வராரு. இஸ் ரியலி கிரேட். அவரால் வர முடியல. ஆடியோவில் வந்து அசத்துவம் சார்னார், ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டிருந்தார். எஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்கார். ஸோ எல்லாரும் நிறைய பேர், ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார். எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், பாண்டியன், விஜய்முத்து, மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு நல்ல படம் எனக்கு மைனாவில் கிடைச்ச அந்த வைப்பு இப்போ இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ். எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸு, ப்ரீ ரிலீஸு, இதிலெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு என்ஜாய் இட். இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். நீங்கள் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும்
என்னோடய ப்ரெஸ் நண்பர்கள், மீண்டும் உங்களுடைய உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.